வி ஃபவுண்டட்ல போன வீடியோல நம்ம வந்து ரிவர் யமஹா பத்தி பேசியிருந்தோம். ஆனா முக்கியமா வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அறிவுசார் சொத்து இத பத்தி பேசியிருப்போம். அதுக்கான முக்கியத்துவத்த பத்தி பேசியிருப்போம். அதையே நம்ம வந்து ஆப்பிள் ஐஃபோன ஒரு உதாரணமா வச்சு பேசலாம். ஒரு 1,00,000 ஐஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட 43 கண்ட்ரீஸ்ல பார்ட்ஸ் பண்ணப்படுது. 14,00,000 பேர் மேல வந்து வேலை செய்றாங்க. ஆனால் இது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 1,00,000 ஐஃபோன்ல 60% ரூ. 60,000 வந்து ஆப்பிள் கேப்சர் பண்றாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஏன்னால், ஆப்பிள் தான் வந்து டிசைன், அந்த சாஃப்ட்வேர், அந்த ஈக்கோசிஸ்டம் எல்லாமே வந்து அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அறிவுசார் சொத்து ஆப்பிளுக்கு மட்டும் தான் சொந்தம். அதனால இருக்கிறதுலயே அதிகமான வேல்யூ ஆப்பிள் கேப்சர் பண்றாங்க. இருக்கிறதுலயே கம்மி வேல்யூ இருக்கிற விஷயம் அந்த ரூ. 1,00,000ல பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி. அதாவது அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அசெம்பிள் பண்றாங்கல்ல, அந்த ஆக்டிவிட்டிக்கு தான் வந்து இருக்கிறதுலயே கம்மி பெர்சன்டேஜ் போகுது. 2.5% ரூ. 2,500. நீங்க இந்தியால நியூஸ் பார்த்துருப்பீங்க. Foxconn, Tataலாம் வந்து ஐஃபோன் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இந்த 2.5% ரூ. 2,500க்கு ஒர்த்தான ஆக்டிவிட்டி தான் அவங்க பண்றாங்க. ஸோ ஆப்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நம்ம எந்த கம்பெனி பிராண்ட் பார்த்தாலுமே அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அறிவுசார் சொத்து அவங்க தான் வந்து அதிக வேல்யூ கேப்சர் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும் எப்பவுமே.